தாவேக அரசின் வீட்டு வரி உயர்வால் வீட்டு உரிமையாளர்கள் மட்டுமில்லாமல் வீடுகளில் குடியிருக்கும் வாடகைதாரர்களும் கடுமையாக பாதிக்கப்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. தேர்தல் வாக்குறுதி எதையும் நிறைவேற்றாமல் மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு என தங்கள் மீது கூடுதல் சுமையை திணித்துள்ளதால் மாத பட்ஜெட்டை சமாளிக்க இயலாது என பொதுமக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். கரண்ட்டுக்கெல்லாம் முதல்ல கம்மியாக தான் கட்டிகிட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப வருது கரண்ட்டுக்கு. முதல்ல 2000 கட்டியிருந்தோம், இப்போ 4000 ரூபா வருது. சிலிண்டரு தரேன்னாரு தரல, 6 சிலிண்டரு தரேன்னாரு தரல, 2500 போடுறேன்னாரு போடலை. சொத்து வரி நிறைய வருது போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி என்ன ஏதுன்னு தெரியலை, ஒன்றும் என்ன நடக்குதுன்னு தெரியலை. சொத்து வரி ஜாஸ்தி ஆகிடுது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் கஷ்டம்தான், ஹவுஸ் ஓனருங்களுக்கும் கஷ்டம்தான். கரண்ட்டு பில்லு 1000 ரூபாய் கட்டின இடத்துல இப்போ 2000 3000 கட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனால் அதுவும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆட்சிக்கு வந்தது நான் பஸ்ஸு எங்கே பார்த்தாலும் நான் ஃப்ரீயாக விடுறேன்னு சொன்னார், ஆனால் அதுவும் விடலை. சிலிண்டரு வருஷத்துக்கு 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருந்தாரு, இன்னும் அதை பற்றி இன்னும் ஸ்டெப் எடுக்கல. சொத்து வரி வேறு ஏறி இருக்குது, அங்கெல்லாம் என்ன பண்ணுறது? 2500 போடுறேன், நீங்கள் தோன்றீங்க போடல. கரண்ட் பில்லு நாங்கள் இதில் 500 கட்டியிருந்தோம். இப்போ 2000 ரூபாய் கிட்ட கரண்ட் பில்லு வருது. இப்போ சொத்து வரியே இப்போ ஏறி இருக்குதான். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்கள் என்ன பண்ணுவோம்? வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவோம்? அவங்க சொத்து வரியை எங்களுக்கு வாடகைலாம் ஏற்றுறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? சட்டசபையில் அவர் போட்ட அமைச்சர்களும் ஒழுங்காக பேசலை, தத்தக்கா புத்தக்கான்னு பேசுகிறாங்க. எதை பேசணுன்னு அவங்களுக்கு தெரியல. இது நாட்டுக்கே நல்லது இல்லை. இந்த ஆட்சி எப்போ போகுன்னே தெரியல. 4000 ரூபாய் 8000 ரூபாய் கட்டின கரண்ட் பில்லை இன்றைக்கி 18000 ரூபா இந்த மாதம் கட்டினேன். நான் வட்டிக்கு வாங்கி கட்டினேன், நிஜமாவே உண்மை இது. சொத்து வரியும் 4000 ரூபாய் இருந்த சொத்து வரி இன்றைக்கி 8000 10000ன்னு உயர்த்தியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த வரி ஏற்றுறதுனால சொந்த வீட்டுக்காரங்களுக்கு பாதிப்பு. இந்த சொந்த வீட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த செகண்டே அந்த வாடகை இருக்கிறவங்களுக்கு வாடகை ஏற்றி விடுவாங்க. அப்போ வாடகை இருக்கிறவங்களும் கஷ்டப்படணும், சொந்த வீட்டுக்காரங்களும் கஷ்டப்படணும். இந்த வாட்டி கரண்ட் பில் ரொம்ப அதிகமாக வந்திருக்குது. போன வாட்டி இருக்கிற ஆட்சியில் நாங்கள் ஒரு 4000 ரூபாய் 4500 5000 ரூபாய்க்குள்ளே கட்டியிருக்கிறோம். இப்போ 10000 ரூபாய்க்கு மேலே நாங்கள் கட்டுறோம். இப்போது சொத்து வரி ஏற்றிருக்காங்க. சொத்து வரி ஏற்றினா இப்போ நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், எங்களுக்கு இப்போ வாடகை அதிகமாக ஏற்றுறாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ண முடியும்? இது திடீர்னு ஏன் அப்படி எல்லாமே செய்கிறேன், இதை செய்கிறேன், மக்களுக்கு இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுவுமே செய்யாமல் எங்களை 0 பேலன்ஸில் நிற்க வச்சிட்டாரு அவர்.